நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரேஷன் ஜாப்க்கான ரிசல்ட் எப்போ வருங்கிறது தாங்க. ஆனால் அது வந்துட்டு ஜனவரியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஜனவரியில் கம்பல்சரி அது வரவே வராது. பிப்ரவரியில் தாங்க வரும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, டிஆர்பியில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து அதில் வந்து என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லலை. அதில் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா, ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் அவங்களாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் வருதுங்கிறப்போ அவங்களுக்கு எந்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்றதை டிஸ்ட்ரிக் வைஸ் அவங்க செக் பண்ணணும். அதை முடிச்சுட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நிறைய பேர் டெம்ப்ரவரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ரேஷன் ஷாப்பில் சேல்ஸ்மேனாக. அவங்களுக்கு போஸ்டிங் போடணும். அவங்களுக்கும் போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கரண்ட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் இப்போ இன்னும் 4 நாளில் பொங்கல் வேறையாக வந்துருச்சுங்க. அதனால் இப்போ எல்லாருமே பொங்கல் தொகுப்பு வழங்கக்கூடிய பணியில் தான் வந்துட்டு கவனம் செலுத்துவாங்களே தவிர இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு பெண்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் பொங்கல் தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து லிஸ்ட்டு ரெடி ஆகிறது பிப்ரவரி பாதி ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிறது எப்படி பார்த்தீங்கன்னாலும் பிப்ரவரி எண்டில் தாங்க வரும். இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். நானும் ரிசல்ட்டை பார்த்து தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். எப்படி வரும்னு தெரியலை. பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். அனைவருக்கும் நன்றிங்க.